பிரைம் வீடியோஸ்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் த்ரில்லர் சீரியஸான பிவேர் த லையர்ஸ் சீரியஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். சீரியஸோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு பிரைவேட் ஐஸ்லாண்ட்ல ஒரு பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலி ஒவ்வொரு சம்மருக்கும் ஒண்ணு கூடுறது உண்டுங்க. இதுல 8வது சம்மர் வெக்கேஷன்ல இருந்து ஒரு 4 கிட்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒன்னா பாத்தீங்கன்னா பழக ஆரம்பிக்கிறாங்க. நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஸோ இவங்கள தான் அவங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா லையர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ இவங்களோட 16வது சம்மர்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த 16வது சம்மர்ல அந்த கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஹீரோயினோட அந்த 16வது சம்மர்ல அந்த ஐஸ்லாண்ட்ல என்ன நடந்துச்சு, எப்படி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை தெரியும் போது என்னென்ன உண்மைகள்லாம் வெளியே வருதுங்கிறதா அந்த சீரியஸோட மொத்த கதையுமே. இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு ஒரு நீட்டான ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் த்ரில்லர் சீரியஸா எடுத்துருக்காங்க. அதுல ஒரு சின்ன மிஸ்ட்ரியை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உண்மைக்கும் அந்த 16வது சம்மர்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டியை எழுப்பினாலுமே ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா படு ஸ்லோவா போகுது. தென் இந்த 16வது சம்மர் 17வது சம்மர்னு சொல்லி மாத்தி மாத்தி குழப்பி தான் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே நகர்த்தி இருக்கிறாங்க. அதனால சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது எந்த சம்மர்ல நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். இப்படி ஒவ்வொரு எபிசோடும் முடியும் போது என்னடா எபிசோடு அதுக்குள்ள முடிஞ்சுட்டே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எப்பண்டா முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா அந்த சீரியஸை நம்ம என்னன்னு சொல்றது, அந்த மாதிரி தான் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எபிசோடும் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த சீரியஸ்ல ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல பியூட்டிஃபுல்லான லொகேஷன், அருமையான கதாபாத்திரங்கள். ஸோ ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டு ஃபேமிலி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. பட் இவங்க அதை ஒரு லாங் வெப் சீரிஸா எடுக்கணும்னு நினைச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் அடிக்குது. கொஞ்சம் ஒரு 2-3 எபிசோட டிராப் பண்ணிட்டு ஒரு 6 எபிசோடுக்குள்ளேயே முடிச்சிருந்தா நல்லா இருந்துக்கும்னு தோணுது. இப்போதைக்கு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சீரியஸ் தான், கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்.